வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. குரூப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000லேருந்து 25,000 பேர் வரை முதற்கட்டமாக சிவி செலெக்ஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும்? காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா? ஸோ ரிசல்ட் டிக்ளரேஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. சிவி ரீஅப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, விஏஓ தடை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் நிகழக்கூடிய புதிய மாற்றங்கள் தான். ஸோ நாளுக்கு நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் முதற்கட்டமான கவுன்சிலிங் தேதிகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதற்கட்ட கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் நிறைய பேருக்கு அழைப்புகள் வர இருக்குது. ஃபஸ்ட் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பேருக்கு கவுன்சிலிங் லெட்டர்கள் எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் லெட்டரை ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் ஆஃப்லைன் மூலமாகவும் வரும். ஸோ இந்த கவுன்சிலிங் லெட்டரை நீங்கள் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங்க்கு நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நவம்பர் 15ஆம் தேதி முதல் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் குரூப் 4 கவுன்சிலிங்க்கு விஏஓ மட்டுமே தடை பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட்டோடைய உத்தரவு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஏஓ வந்து அப்படியே இந்த போஸ்டிங் 218 போஸ்டிங்குமே பெண்டிங்கில் மட்டும் வைங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ போனீங்கனாலும் கவுன்சிலிங்கில் விஏஓ எடுக்க முடியாது. ஸோ மற்றபடி ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டோன் டைப்பிஸ்ட்டு, ஃபாரகார்டு வாட்சர் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எடுக்கலாம். ஆனால் விஏஓ பணியிடங்கள் மட்டும் உங்களால் தேர்வு செய்ய முடியாது. ஸோ விஏஓ பணியிடங்களை நிரப்புறதுக்கு இடைக்கால தடை உத்தரவு ஒன்று போயிட்டுருக்கிறதுனால ஸோ அது பக்கம் எடுக்க முடியாதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரீஅப்லோட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சிவிக்கு நீங்கள் தவறுதலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரீஅப்லோட் பண்ணிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேர் சிவி ரிஜெக்டட் லிஸ்ட் எல்லாமே இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரீஅப்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் 11ல் இருக்கிற மாதிரி செக் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரீஅப்லோட் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிச்சயமாக கூடுதலான காலி பணியிடங்கள் உருவாக்கப்படும். இது உண்மையான தகவல் தாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக டிஎன்பிஎஸ்சியை பற்றி காலங்காலமாக சொல்லிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் புதிய அறிவிப்பு, புதிய பிளானரும் வந்துட்டுருக்கு. புதிய காலி பணியிடங்கள் விவரங்களை நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் வெளியிட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களை தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். குரூப் 4 வேகன்சிஸ் கண்டிப்பாக உயர்த்தப்படும். கவலையே வேண்டாம். சேஃப் கம்யூவல் ரேங்க் எல்லா ரேங்க்குமே நீங்கள் நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் வரலாம். கவுன்சிலிங்க்கும் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும். செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. அதுவும் பர்டிகுலராக 145க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. ரெடி ஆகிக்கோங்க. 2026 ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 15க்கு பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. 2026 ஆனுவல் பிளானர் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் சான்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கைக்காகவே இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்காக பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.